ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் ஒரு 10 நாள்லேயே இந்த வருஷம் முடிய போகுதுங்க. இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் கிச்சனில் பல விதமாக இந்த மந்த்லி கேலண்டர் யூஸ் பண்ணலாங்க. அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். காய்கறியில் இந்த மாதிரி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணும்போது கீழே தான் வைப்போங்க கவுண்டர் டாப் மேலே. க்ளீன் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி அந்த காய்கறி கட் பண்ணுற கட்டை கீழே வச்சுட்டோம் பேப்பரை அப்படின்னா அந்த வேஸ்ட் எல்லாம் அந்த பேப்பரில் அப்படியே கரெக்ட் ஆகிருங்க. நம்ம எடுத்து ஈஸியாக பேஸ்கெட்டில் கொட்டிடலாம். உங்களுக்கு சமையல் தேவையான காய்கறிகள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே அந்த பேப்பரை எடுத்து பேஸ்கெட்டில் கொட்டிக்கலாங்க. தனியாக கீழே அப்படிங்கும்போது அது தனியாக ஒரு துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த பேப்பரில் லைட்டாக தண்ணி பட்டால் கூட கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கும் அந்த பேப்பரு. தண்ணியும் ஈஸியாக காஞ்சிருங்க. மறுபடியும் திருப்பி அந்த பேப்பரை ஒரே பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிச்சனில் எதுக்கு இந்த பேப்பரை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஏதாவது மாவு ஐட்டம், பொடி ஐட்டம்லாம் ஜலிக்கும் போது கீழே நமக்கு எப்படி இருந்தாலும் சிந்தும் இல்லைங்களா, அது கீழே இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஜலிக்கும் போது அந்த மாவு எல்லாமே அந்த பேப்பர்லேயே விழுந்துருங்க. எடுத்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கும் இந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொன்று சப்பாத்தி தேய்க்கும் போது இந்த கீழே இந்த பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கும்போது மாவு சதறி சுற்றி வர விழுகிறது எல்லாமே அந்த பேப்பர்லேயே விழுந்துருங்க. க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதே போலவே நீங்கள் இந்த பேப்பரை சமையல் ரூமில் அந்த கவுண்டர் டாப் மேலே விரிச்சு விட்டீங்க அப்படின்னா அழுக்கே ஈஸியாகாதுங்க. அந்த பேப்பரை மட்டும் எடுத்து உதறி திருப்பி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. பருப்பு, மிளகாய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த பேப்பர் யூஸ் பண்ணலாங்க. அது நல்லா திக்காகவே இருக்கும் பேப்பர். அதனால் உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி தாங்க இருக்கும். வெளியே ஏதாவது வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செல்ஃபுக்கெல்லாம் போடுறதுக்கும் நல்லா திக்காக இருக்கிறதுனால பேப்பர் இந்த மாதிரி செல்ஃபுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி ட்ரம்மு இந்த மாதிரி பொருளெல்லாம் கீழே தரையில் ஒட்டி வைக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் மட்டும் கரைப்படும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த பேப்பர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த வெங்காய கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் எதுவும் போடாமல் இருந்தால் ரொம்ப அழுக்காகுங்க. இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு வேலை இருக்காதுங்க, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆயில் கேன் வைக்கிற ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளேயும் இந்த பேப்பர் மடித்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. முன்னாடி பக்கம் எழுத்து இருக்கும், பேக் சைடில் ப்ளைனாக ஒயிட் கலரில் தாங்க இருக்கும். அந்த சைடு நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் சிலிண்டர் ஸ்டாண்ட் இல்லாமல் தரையோடு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் விரிச்சு கூட வைக்கலாங்க, கரை பிடிக்காமல் இருக்கும். அதே போல் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் குழம்புலாம் பெரிய அடுப்பில் வைப்பேன் இல்லைங்களா, அந்த அடுப்பு கீழே தான் அதிகமாக கொட்டுங்க. அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கீழே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்குங்க. இதே போலவே கேஸ்க்கு பேக் சைடில் ஒரு ஷீட் இது மாதிரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக தெரிக்குதோ, நிறைய எண்ணெய் பிசு ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேப்பர் அப்படியே கிழிச்சு வீசிட்டு வேறு பேப்பர் ஒட்டிக்கலாங்க. அந்த எண்ணெய் பசையை கை வலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இருக்காதுங்க. இந்த மாதிரி கிச்சனில் நிறையா விஷயங்களுக்கு இந்த மந்த்லி கேலண்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் தூக்கி போட்டுறாமல் நிறைய இந்த மாதிரி டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.